அந்த பிருத்வி எங்க போனா? இங்க தானே வந்தா. தென்படவே இல்லையே. எங்க மாயமா மறைஞ்சா? என்ன மாதிரி வீடு இது? இது ஒரு பைத்தியக்கார வீடுதான். இந்த மென்டல் வீட்ல என்னதான் நடக்க போதோ தெரியல. எந்த பைத்தியத்தோட எந்த பைத்தியக்காரத்தனம் நடக்க போதோ தெரியல. ரொம்ப பெரிய கேள்விக்கு என்னன்னா, அந்த பேராசக்காரி மோனிஷா அந்த நியூ ஆண்டி சோஃபியாக்கும் கரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாளா இல்லையாங்கிறது தான். ஒருவேளை அந்த சோஃபியா மோனிஷாவை ஆஃப் பண்ணிட்டான்னா? இல்ல, அப்படி நடக்காது. ஏன்னா மோனிஷா கரண் ரிஷப பழி வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறான். அதனால அவ கரனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே திருவா. அண்ட் அது கண்டிப்பா நடக்கணும். கமான் மோனிஷா, கமான். கல்யாணத்துல இருந்து பேக் அவுட் ஆயிடாத. எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணியே ஆகணும். யூ கேன் டூ இட். உன் முகம் ரொம்ப தெரிஞ்ச முகமா இருக்கே. இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா? நம்மளா? இல்லையே. ஐ டோன்ட் திங்க் சோ. பட் ஐ திங்க் சோ. அது வேற ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர் சார். என்னோட இந்த முகம் இருக்குல்ல, இது ரொம்ப ஃபேமிலியர். என்னை யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி ஞாபகம் வந்துடும். ஸோ அப்படிதான் உங்களுக்கு வந்திருக்கும். தட்ஸ் வாட் ஐ திங்க் ஸோ. முகம் ஞாபகத்தில் இருக்கு, கண்டிப்பா பார்த்துருக்கோம். ஆனா எங்க பார்த்துருக்கோன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆஹா, பரவாயில்ல. உங்களுக்கு ஞாபகம் வந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். ஓ, ஒருவேளை ஞாபகம் வரலனாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெய்ஹிந்த். நைஸ். இவங்க முகத்தை பார்க்கும்போதே சோஃபியாவும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோன்னு நம்புறாங்கன்னு தெரியுது. அங்க அந்த மோனிஷா சோஃபியா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காளோ? அவ ஏன் இன்னும் வரல? மோனிஷா சோஃபியா மூஞ்சி மேலேயே அடிப்பா. நீங்க நினைக்கிற மாதிரில எதுவும் நடக்காது. ஏன்னா மோனிஷாவோட கல்யாணத்துல சோஃபியா கெடுத்துட்டால, அவளோட பிளான நாசம் பண்ணிட்டால. பாவம் மோனிஷா, அவ கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டிருப்பான்ல. அவளை பார்த்தா பாவமா இருக்கு. நடக்க இருந்த கல்யாணம் இப்ப நடக்காம போயிடுச்சுல. அதனால நாம அவளுக்கு ஆறுதல் தான் சொல்லணும். நடக்காம போன இந்த கல்யாணத்துக்கு கடவுள் நிம்மதியை தரணும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா அத்தை? எனக்கு உண்மையாவே சோஃபியாவை சுத்தமா பிடிக்கல. என்ன பண்றது அத்தை? என் கரனோட வாரிசு அவளோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கே. அதுவும் இல்லாம அந்த குழந்தை அப்பா இல்லாம இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் எனக்கு சோஃபியாவை பிடிச்சிருக்கு. மருமகளா எனக்கு அந்த சோஃபியாவை பிடிச்சிருக்கு. ஆனா உண்மையை சொல்லவா, எனக்கு மோனிஷாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் கரனுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ரொம்ப நல்ல பொண்ணு இல்லத்த? மாம், மோனிஷா கூட கரனோட கியூட் பேபிஸோட அம்மாவாக வாய்ப்பு இருக்கு இல்ல? என்னோட அன்பான மோனிஷா, என்னோட அன்பான மோனிஷா, என்னோட செல்ல மோனிஷா. இந்த பைத்தியக்கார வீட்ல 100% ஏதோ ஒரு பெரிய கேம் நடந்துகிட்டு இருக்கு. மோனிஷா மேல ஏன் இவ்ளோ அன்பு பொழியறாங்க? இவங்க நினைச்சாங்கன்னா இவங்க மோனிஷாவையே காலி பண்ணிடுவாங்க. என் அன்பான மோனிஷா, என் அன்பான மோனிஷா, என் அன்பான மோனிஷான்னு சொல்லி பேக்கான பொம்பளைங்க. வாவ், உங்களுக்கு மோனிஷா மேல அவ்வளோ அன்பா? அப்ப ஏன் கரண் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க? இவ்வளவு நேரம் இவ கண்ணுல இருந்து ஜீராவா வழிஞ்சிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு இவ கண்ணுல ஏன் இப்ப நெருப்பு கொழும்பு வழியுதுன்னு தெரியலையே. நீங்க எல்லாரும் ஏமாத்துக்காரங்க. ஏன் என்கிட்ட சொல்லல? கரண் என்ன பண்ணிருக்கான்? அதுவும் பாவம் இந்த மோனிஷாவை. என்ன கரண், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? இதெல்லாம் நல்லதில்ல. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன? மன்னிச்சிரு. இன்னைக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா கரனுக்கும் மோனிஷாவுக்கும் தான்.
இங்க என்னம்மா நடக்குது? மாம், கல்யாணம் நடக்குது. அது நான் இவங்க கிட்ட என்னோட கதையெல்லாம் சொன்னேன்னா உடனே இவங்க கரணை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இல்ல கரண்? கங்க்ராச்சுலேஷன். இந்தா, இனிமே இது உனக்கு தான் சொந்த மோனிஷா. கரணை உனக்கு சொந்தமாக்கிக்கோ. இந்தா புடி. இத நீதானே எனக்கு கட்டி விடணும்னு சொன்ன. பண்டிதரே, சொல்லுமா. நம்ம சடங்க ஆரம்பிக்கலாமா? வாங்க. போலாமா? மைண்ட் ஷேட்டரிங். 100 சூனியக்காரங்க ஒன்னா பிறந்த மாதிரி இந்த பேராசை பிடிச்ச நரி பிறந்திருக்கா. வீட்டோட செல்ல பிள்ளைக்கு கல்யாணம், ஆனா வீடே துக்கத்துல இருக்கு. ஆனா இவங்களோட துக்கம் தான் என்னோட சந்தோஷம். இருங்க, எவ்வளவு சோகமா இருக்கீங்களோ இருங்க, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கங்க்ராச்சுலேஷன் டு மீ. இப்போ நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ என் வருங்கால மருமகளே. நீ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. இங்க பாருங்கம்மா, ஐ எம் ஆல்ரெடி ஃபீலிங் பெட்டர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவேன். அதுவும் குறிப்பா உங்களோட மருமகள் ஆயிடுவேன். என்ன அது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அன்பா எவ்வளவு ஆசையா என்ன ஹக் பண்ணீங்க. மோனிஷா, பாட்டி விடுங்க, எனக்கு மூச்சு முட்டுது. இப்போ நான் உங்களை அதே மாதிரி ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு என் மனசு நிறைஞ்சிருக்குல்ல, அதான். அதனால என்ன பாட்டி? என்னோட மனசுல உங்க மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரியணும்ல. என்ன கட்டி கொடுங்க. இல்ல இல்ல வேண்டாம். பாருங்கம்மா, உங்க அத்தை கிட்ட சொல்லலாம்ல, நான் இவங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். என்ன ஒரு ஹக் பண்ண விடுங்க ப்ளீஸ். இங்க பாருமா மோனிஷா, நீ இன்னொரு நாள் ஹக் பண்ணிக்கலாம். எதுக்காக இவ்வளவு அவசரம்? எதுக்கு? ஏன் இன்னைக்கு வேண்டாம்? அது சரி, ஒருவேளை நீங்க எல்லாரும் அன்னைக்கு நீங்க என்ன எவ்வளவு அன்பா ஹக் பண்ணீங்களோ அதே மாதிரி அன்பா உங்களை ஹக் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல மோனிஷா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அது ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அத்தை யாரையுமே கட்டி பிடிக்க மாட்டாங்க. விரதம் இல்ல, அது சன்னியாசி விரதம். இன்னைக்கு அத்தை யாரையும் கட்டி பிடிக்க மாட்டாங்க, இல்லனா விரதம் தடைப்பட்டுடும். ஆமாமா, தடைப்பட்டுரும். I love you.
அத்தை, மோனிஷா மோனிஷா விடு. மோனிஷா அவங்கள விடு. தயவு செஞ்சு அவங்கள விடு மோனிஷா. அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ரொம்ப வலிக்குதானே அத்தை? அது உங்க கைய கடுப்பாரியா? ஏன் இவ்வளவு வேகமா தள்ளி விடுறீங்க? நீங்க பயங்கரமான அத்தையா இருப்பீங்க போல இருக்கே. அப்புறம் பாட்டி நீங்களும் பயங்கரமான பாட்டியா இருப்பீங்க போல இருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன தள்ளி விட ஆரம்பிச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன புழிஞ்சு ஜூஸ் எடுத்துருவீங்களா என்ன? எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுவீங்களோ? யூ நோ வாட், ஐ லவ் திஸ். இது ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தையே மாத்திருது. எவ்வளவு அழகா இருக்குல்லம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. நீங்க கிளம்புங்க, சரியா? பாய். அத்தை வாங்க. ஐயோ, பாட்டி பாட்டி பாத்து. இப்ப கீழே விழுந்திருப்பீங்க. நல்ல வேலை நான் உங்களை பிடிச்சேன். நான் ரொம்ப மோசமானவ. நினைச்சேன்னா விழக்கூட வைப்பேன். அண்ணா வேற நினைச்சா தூக்கவும் செய்வேன். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கரணோட ஜாதகத்தை பத்தி சொன்னீங்களே? கரண் ஜாதகத்துல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அவனை உண்மையா காதலிக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவன் கையால அவன் கொலையும் செய்வான்னு. அதனால நானும் ஒன்னு யோசிச்சேன், எல்லாரோட ஜாதகத்திலயும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனால நானும் போய் என் ஜாதகத்தை செக் பண்ணேன். என் ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன? ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா, இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன உண்மையா நேசிக்கலன்னா, எனக்கு ஆதரவா இல்லன்னா, என்னோட கையால ஒரு செகண்ட் கொலை செய்வன் எழுதல, என் கையால எல்லார் வாழ்க்கையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு இருக்கு. ஜாதகத்துல அப்படி இருக்கு. போங்க. வாங்க அத்தை போலாம். என்ன பிளான் போட்டீங்க நீங்க? என்ன பிளான் அது? நான் உங்ககிட்ட மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டா அதுக்கு நீங்க சோஃபியாவை இன்க்ளூட் பண்ணி இப்படி ஒரு மொக்க பிளான் போட்டிருக்கீங்க. எதுக்கு? கரண், இந்த பிளான் ரிஷப் சாரோடது கிடையாது, என்னோடது தான். உன்னோட பிளானா? இங்க பாரு, உன்னோட பிளானிங் அது இது எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிரு. ஓகே, உனக்கு பிளானிங்லாம் சுத்தமா வராது. நான் அதனால தான் இங்கே இல்லாம அங்கேயும் இல்லாம நடுவுல நின்னு மோனிஷா கிட்ட இருந்து தப்பிச்சா நான் சோஃபியா கிட்ட வந்து மாட்டுவேன். சோஃபியா மிஸ் பண்ணா மோனிஷா கேட்ச் பண்ணுவா. யார் கேட்ச் பண்ணா என்ன? அவுட் ஆகுறது நான் தானே. ஏன் டீமை சேர்ந்தவங்க யாராவது கேட்ச் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கல்யாண விஷயத்துல கிரிக்கெட் ஆடுறத நிறுத்து. ஸ்ட்ரைட்டா நார்மலா பேசு, அப்பதான் நார்மல் ஆளுங்களுக்கு புரியும். அது சரி, நார்மலா உங்க ரெண்டு பேருக்கும் புரிய வைக்கணும்ல. இங்க நானே அப்நார்மலா இருக்கேன், ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் நார்மலா புரிய வைக்கணும்ல. நேத்து எனக்கு நலுங்கு வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சடங்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். நீங்க எல்லாம் எதுக்கு தான் இருக்கீங்க? நான் உங்களை இந்த கல்யாணத்துல இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னா நீங்க எல்லாம் மும்மரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. எதுக்கு பேனிக் ஆகுற? நீ இரு, நாங்க யோசிக்கிறோம், நீ இரு. யோசிங்க யோசிங்க. நீங்க நல்லா யோசிச்சுட்டே இருங்க. அந்த மோனிஷாங்கிற குருவி இந்த கரணுங்கிற புறாவை கொத்திட்டு போக தான் போகுது. ஐயோ, என்ன ஏன் இப்படி புலம்ப வைக்கிறீங்க? தயவு செஞ்சு மோனிஷா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னா. நீ பயப்படாத, உனக்கு எந்த தப்பும் நடக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம் கரண். தப்பெல்லாம் என்னோடதுதான். ஏன்னா என் வாழ்க்கையை நான் உங்க கையில ஒப்படைச்சு நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்துவீங்கன்னு எதிர்பார்த்தேன் பாருங்க. தப்புதான், நான் மறந்தே போயிட்டேன். அவன் மோனிஷா இல்ல, மாஸ்டர் பிளானர், பிளானிங்க்கு மாஸ்டர். நீங்க எல்லாருமே அவன் முன்னாடி ஜீரோ தாங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கீங்க. I just told you, Karan, just calm down, yaar. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே காம் ஆக தானே போகுது, ரைட்? நீ கண்ட்ரோலை பத்தி பேசுறியா? எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு. எல்லாமே இந்த கல்யாணம், அந்த பொண்ணு, நான் எல்லாமே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் மிஸ் பண்ணா என்ன பலியாக்கிடுவா. நான் அவ கையில பப்படா இருக்க விரும்பல. அவ என்ன ஆசைப்படிக்காரன். நான் என்ன பண்றது? என் வாழ்க்கைய பத்தி நீங்க யாருமே எதுவுமே சொல்றது கேளு. ஸ்டாப். என்ன பாரு.
வாட் டு யூ மீன் பை தட்? ஐ மீன் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் இல்ல. மத்தவங்கள விட உனக்கு ஏன் முக்கியம்னு சொல்ல. ஏன்னா எனக்கு நீ வேணும். நீ அவ கண்ணுல அப்படி என்ன பார்த்த? அதுவும் அவ என்ன பார்க்கும்போது நீ அப்படி என்ன பார்த்த? என்னோட கண்ணுல ரித்விக்காக என்ன இருந்ததோ அதை பார்த்தேன். அவ கண்ணுல அதை தான் பார்த்தேன். அதுவும் உனக்காக. நீ தான் அவ வாழ்க்கைன்னு இருக்கு. நான் உன்னை நிறையவே பழி வாங்கணும். என்ன மறந்துட்டியா? நீ என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க. ஒவ்வொன்னா நான் இறங்கி உன்னை பழி வாங்கலன்னு வச்சுக்கோயேன். என் பேர் ஒன்னும் பிரீதா கிடையாது. ஒருவேளை அந்த மோனிஷா உன்னை கல்யாணம் நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா விட போறதில்ல. அதைத்தான் நானும் விரும்புறேன். நீ என்ன விட்டுறாத. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பிரீதா, நீ என்னை என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்னா முதல்ல அந்த தாடிக்கார ஆட்டை தலைமொழிகி விரட்டி விடு. இல்லைன்னா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீயே என்கிட்ட வந்து, கரண் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே உங்ககிட்ட பேச முடியாது, என்னை மறந்துடுன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன, ஒன்றும் பண்ண முடியாம நீயே பாவமா மாறிடுவ. காலப்போக்கில் என்னை மறந்தும் போயிடுவேன். புரிஞ்சுதா மிஸ் பிரீதா அவர்களே? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஹலோ மிஸ்டர், நான் நிறைய யோசித்தேன். ஆனால் நாம் 2 பேரும் எங்கே மீட் பண்ணிட்டோன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. பட் ஷூராக நாம் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். அட என்ன இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட சொன்னதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு சொன்னல. சரி விடுங்க, நானே எல்லாத்தையும் சொல்கிறேன். நாம் எங்கே மீட் பண்ணோம் தெரியுமா? நாம் போலீஸ் காஸ் அகாடமியில் சந்திச்சிருக்கோம். போலீஸ் அகாடமிலியா? ஆ அப்போ நீயும்? ஆமாம், நான் தான். நானும் போலீஸ் அகாடமியில் இருந்தேன். இல்லை அந்த மாதிரி இடத்துல நாம் சந்திச்சதா எனக்கு ஞாபகத்துல இல்லையே. ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கோம். எங்க? அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சார், நீங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? டேக் இட் ஈஸி. நான் ஒன்றும் கிரிமினல் இல்லையே. நான் ப்ரெசென்ட்ல வாழ்ற ஆளு. ஸோ ப்ரெசென்ட்ல ஒரு நாள் அறிமுகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, இப்போ நீங்க யார் வீட்டில் இருக்கீங்க தெரியும்ல? நான் கரணோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்டஸ் இருக்கு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான். அதெல்லாம் சரிதான். நாம எந்த அகாடமியில் எப்போ பார்த்தோம்? நாம அப்போ மும்பை போலீஸ் அகாடமி 2012 பேட்ச். ஜெய்ஹிந்த் சார். ஓகே.